எனது விடுகதையா? சரி கேளு. ஒரு பன்னும் ஒரு பிரெட்டும் ரோடு ரொம்ப நேரமா கிராஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்துச்சான். அப்படியா? அப்படிதான். அந்த நேரம் பார்த்து ஒரு பெரிய வண்டி ஆப்போசிட்ல வேகமா வந்துச்சான். அந்த நேரம் பார்த்து ரோட்ல இருந்த அக்கம் பக்கத்தாருங்களா சீக்கிரமா வந்துருங்க, ரோடு மேல வண்டி வருதுன்னு கத்துறாங்களாம். அடடா, இப்ப ரோட யார் கிராஸ் பண்ணாங்க, யார் கிராஸ் பண்ணலன்னு சொல்லுங்க. இது ரொம்பவே சுலபமான பதிலாச்சே. அதுல இருந்து பிரெட் ஸ்லைஸ் தான் தப்பிச்சு வந்திருக்கோம். ஏன்னா பிரெட் ஸ்லைஸுக்கு காது மாதிரி ஒண்ணு இருக்கும், அதனால அதுக்கு சத்தம் கேட்டிருக்கோம், தப்பிச்சு ஓடி வந்திருக்கோம். சரிதானே? இல்ல லேது, அங்க இருந்து தப்பிச்சு வந்தது பண்ணு தான், பிரெட் கிடையாது. ஏன்னா பண்ணு ரவுண்டா இருக்கும், அது வந்து உஷாரா குடுக்குடுன்னு ஒட்டு ஓடிச்சு. விடுகதைக்கு வட தெரியல, சிறு விட தெரியல. முதலில் சோத்தை நன்றாக படித்துக் கொள்ளவும், பின்பு அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்கொண்டு உருண்டை பிடிக்கவும். உருண்டை பிடித்த சாதம் சரியாக வரவில்லை என்றால் அதை வாயில் போட்டுக்கொண்டு அடுத்த வேலையை ஆரம்பிக்கவும். தூங்கிட்டு இருந்த பசங்களை எழுப்பி மனசுல தோணுது எழுது, வயிற்றுல தோணுது எழுது. போங்க மேடம், வேற வேலை இல்ல, எங்களை தூங்க விடுங்க.